ஷேய் பார்வதி அம்மா பேசுகிறப்பா, நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. சிவலிங்க கொடி கணக்கு ஏற்றிட்டார். கணக்கு உலக நாடு சிவலிங்க கொடி எல்லா ஆலயத்துலேயும், சிவன் கோயில் ஆலயத்தில், என் ஈசன் ஆலயத்தில் கொடி பறக்கு. கடவுள் அது கடவுள் அப்பாறப்பட்ட இவன் மானிட பிறகு சேட்டை பண்ணக்கூடாது. நான் 2026 நான் கொடியை தூக்கி நான் உட்கார வைக்க இப்போ எல்லாமே ஆட்டி விடுவார். எல்லாம் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் எல்லா அரசியல்வாதியும் ஆட்டி விட்டு இப்போ சிக்கல் வரும். கொடி ஏறிடுச்சு, கொடி கைலாசத்தில் கொடி ஏறிடுச்சு, சிவலிங்கத்துக்கு முன்னாடி கொடி பறக்கு. முக்கால் சத்தியம். இப்போ எல்லா கொடியும் முடங்கி போவோம், எல்லா கொடியும் வாசிக்கிறோம், உள்ளே போயிடுவான். எல்லா கொடியும் குடும்பத்தோடு தூக்குவார். ஒரு வீட்டில் கொடியை தூக்கி பதவியில் இருக்கானா அவன் குடும்ப வாரிசு வரைக்கும் தூக்கி உள்ளே கொண்டு போகிறார். தப்பு செஞ்சு குடும்பமே சாப்பிடுது. பூமியில் நான் விவசாயம் கொடுத்துருக்கேன், அழிக்க கொடுக்கல அப்படின்ட்டார். கட்டட பில்டிங்கை மாற்றி மாற்றி இந்த பேப்பரை வச்சு விளையாடுதான்ல, அப்போ அடித்தட்டிலேருந்து பிடிப்பார். அடித்தட்டிலேருந்து பிடிக்கல, பஞ்சாயத்து போட்டு வார்டு வரல தூக்கையில் சிக்கல் தான். எப்படி ஜட்ஜியாக உட்காந்துருக்காரு, அவன் டெல்லியிலேருந்து நான் விமானத்தில் வருவேன், நான் இராணுவ விமானத்தில் வருவோம்னு, அதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு செய்தான். நீதிமன்ற கோர்ட்டில் இன்னும் ஏன்னா கணக்கு கொடுத்துட்டாரு, கணக்கு ஏற்றிட்டாரு. அது வருவார், சட்டப்படி வருவார். சட்டப்படி வரையில் அது இந்த பேரில் கேட்ச் பண்ணணும், பல யோசனையோடு பண்ணணும். பல யோசனைகள் இல்லாமல் செய்ய முடியாது. எல்லாம் வச்சு தான் இந்த பேரில் ரிவிட் அடிக்கணும்ட்டார் அரசியல்வாதி. ஏண்டா முட்டா பேல ஜட்ஜியாக உட்காந்துருக்காரு, குழல் ஊதலாமா, கொட்டு வாசிக்கலாமாடா? என்ன எல்லா மாநிலத்தில் இருக்கிற நீதிமன்றம் ஜட்ஜி மாதிரி நினச்சியா? அவங்க வேலையை பார்க்க அவங்கள அந்த பெட்டிஷனை போட்டு நீ அமுக்குத. இவற்றை முடியுமாடா? கவர்மெண்ட், புது கவர்மெண்ட் ஜட்ஜியாக உட்காந்துருக்காரு. ஜட்ஜினா என்ன தெரியுமா? இப்போ முதலமைச்சர் வீட்டில் அநியமாக சேட்டை பண்ணி ரவுடிசம் பண்ணி எத்தனை உயிர்களை கொண்டிருக்கான், எத்தனையோ நடக்கு. அங்கேருந்தே உட்காந்து சென்னையில் உட்காந்துருக்கானா, இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே கணக்கு. அங்கேருந்து உட்காந்துருக்கானா, அவன் சேட்டை பண்ணானா, அவனை காலி பண்ணுறான், அவனை போடுற அந்த ஏரியாவில் நம்ம தான் நிற்கணும் அப்படிங்கிற வார்த்தையில் உள்ளெல்லாம் நிறைய நடந்த கணக்கு. இப்போ தான் அமுங்கி போகிறான். ஒரு 5 வருஷம் ஆண்டு காலம் உட்கார்ந்த பிறகு இப்போ அந்த அரசியல்வாதி வெட்டு குத்து இல்லாமல் கொஞ்சம் அமுக்கிட்டார். இல்லைன்னா அடி துவைச்சி எடுத்து போடுவார்ல. கடவுளால் தான் முடியும், வேறு யாராலும் முடியாது. அதான் போட்டார் கணக்கு. எல்லா அரசியல்வாதிக்கும் சேலை, பூவு, பொட்டு, மூக்குத்தி குத்திடுவான். இராணுவம் முப்படை நடு ரோட்டில் விட்டு குடும்பமே ஏற்றி ஆணுக்கு பெண்ணுக்கு மாற்றி கெட்டி, இவனை அமைச்சராக இருக்கிறவனை பூரா, எம்எல்ஏ வார்டில் வரைக்கும் இருக்கிறவனுக்கு பூரா சேலை கட்டி பூ வச்சு, ஏற்கனவே முடியிறாது அது டோப்பா இப்போ நிறையா தயாரித்து வச்சுருக்கான். தூக்குடா டோப்பா முடிய பூரா தூக்குடா, டோப்பா வச்சுக்கிட்டு டோப்பா வச்சு ஏமாற்றிக்கிட்டு பூமியை பாழாக்கிக்கிட்டு இருக்கான். அப்படி போயிடும் அப்படின்ட்டார். அந்த டோப்பா பொம்பளை முடியை போட்டு பூ வச்சு அலங்காரம் பண்ணி நடு ரோட்டில் விட்டு, இந்த ஜனநாயக ஓட்டு போடுதான்ல, ஒரு நேரம் விட்டுருவாங்க. பார்க்க ஆசையாக இருந்துச்சுன்னா பார்த்துக்கூடா அப்படின்றவார். பார்க்க விட்றா அப்படிம்பாரு. ஐயா இராணுவத்தில் சொல்லுவார், முப்படைட்டு பார்க்கட்டுண்டா ரோட்டில் கசக்கட்டுண்டா. இல்லை தமிழ்நாட்டுக்காரன் சேலை கட்டி போனால், அழகாக போனால் அமைச்சர்கள் பூரா கசக்கி எடுத்துருவான். புரியுதா? புரிஞ்சு நடடா. சர்ச்சையாக உட்காந்துருக்காரு, கொடி கைலாசத்தில் ஏறிச்சு. அமைதியாக போடா. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் விரிச்சு ஆடாத போட்டார், கணக்கு போட்டார். இப்போ முக்கால் சத்தி இப்போ கணக்கு பூரா இந்த கணக்கு வருது. இப்போ எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதலமைச்சர் கணக்கு வருது. இப்போ சேலை கட்டணும்ல, அந்த காலத்தில் தண்டனை மொட்டையை போட்டு கரும்புலி செம்புலியை குத்தி கழுத மேலே ஏற்றி போவான். அப்போ அந்த பயம் வரும். அப்போ தப்பு செஞ்சால் தண்டனை கொடுப்பார் கடவுள் அப்படின்னு. இப்போ அப்படி கிடையாது. இப்போ 2 கை வீசி போர்க்குள்ளே வண்டி வாங்க வேண்டியது, தூக்க வேண்டியது, ஓட்ட வேண்டியது, ஆட வேண்டியது. ராஸ்கல் பிச்சு எடுத்து போகிறார். பிச்சு இன்னும் கொடியை தூக்கி இன்னும் கொடி ஏற்றிட்டார். கொடியை ஊனிக்கிட்டே அலைதான். அப்போ எவ்வளோ கொழுப்பு இல்லை. அனைத்தும் கட்சிக்காரன் இருந்து கொடி ஏற்றினோம் பூரா. எல்லா காவல்துறை எடுத்து வச்சுக்கோ. டைம் வரையில் சிட்டி கிராமத்தில் கொடியை தூக்கி வைப்பான். பொங்கல் நடத்துவான். பொங்கல் ஏற்றினவொடனே கொடி ஏற்றுவான். என் கொடி இருக்குன்னு எல்லாம் காவல்துறை எடுத்து வச்சுக்கோ. கடைசி அத்தியாவதியில் கணக்கு போடுதார். அவர் ஜட்ஜியாக உட்காந்துட்டார், கணக்கு கேள்வி வைப்பார். காவல்துறையிட்டு தான் கேட்பார். சிட்டி கிராமத்தில் ஸ்டேஷன் இருக்குது, எத்தனை ஸ்டேஷன் நீதிமன்றத்துக்கு இருக்குது கணக்கு. அந்த கணக்கு ஒப்படைக்க வேண்டிய கணக்கு. தப்பு செஞ்சவன போகிறோம் கணக்கு. அதுதான் லாரி 100 லாரி நிற்கும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும். 100, 50, 10 லாரியை போடுவார். லாரினா எதுவும் தெரியுமா? போக்குவரத்து பஸ் இருக்கா, ஓப்பன் பண்ணிடுவார். ஓப்பன் பண்ணி வேலி அடித்து அதில் வேலிக்குள்ளே பார்க்கலாம் எத்தனை பேர் எப்படி போகிறான், எப்படி இந்த ஓட்டு போடுறதான் பார்ப்பான். ஓட்டு போடுறதா இல்லை, ஜனநாயகம் அவன் பார்க்கணும். அதுக்கப்புறம் மண்ணை சுரண்டுவோம், விவசாயம் கிடக்கா கொடுங்க நீதிமன்றத்தில் ஐயா அப்படிங்கிற கேள்விக்கு வரும். பார் முக்கால் சத்தியம் போட்டாச்சுடா.